கூடியவர்கள் செய்வதற்கான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து எங்களை நம்பி வந்திருக்கிறார்கள். சார் உங்களை தான் சார் நம்புகிறோம், நீங்கள் செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குன்னு, அதனால தான் நாங்கள் போராட்டமே நடத்துகிறோம். நாங்கள் காது கொடுத்து நீங்கள் கேட்கறனால தான், உட்காந்து பேசுறதுனால தான் இந்த போராட்டம் என்பது உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக என்று அவங்க சொல்லும்போது அந்த உணர்வை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவரிடம் நான் மீண்டும் நான் சொல்கின்றேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர். நமக்கான நிதி நெருக்கடியும் அவர்களே அறிந்திருக்கிறார்கள். ஆமா சார், எங்களுக்கே தெரியும், 2 வருஷமா நமக்கும் SSA ஃபண்ட் வரலன்னு தெரியுது. முழுமையாக இந்த அரசாங்கம் தான் அதை ஏற்றுக்கொள்வது என்று தெரியும். பட் இருந்தாலும் எங்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது, எங்களுக்கும் வயிறு இருக்கிறது என்று அவர் சொல்வது உணர்வுபூர்வமான ஒரு வார்த்தையாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்டிப்பாக இந்த பொங்கல் என்பதை நீங்கள் ஒரு மகிழ்ச்சி பொங்கலாக நீங்கள் கொண்டாடுங்கள். வருகின்ற காலத்தில் அந்த மகிழ்ச்சி என்பது உறுதிப்படுத்த ஒரு மகிழ்ச்சியாக கண்டிப்பாக இருப்பதற்கு எல்லா விதத்திலும் இந்த அரசாங்கம் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் உங்களிடம் நான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். அதையும் நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக எப்படி அவர்களுடைய தொண்டர்களும் அவர்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் சங்கத்துடைய நிர்வாகம் அவங்க எடுத்து சொல்லப் போகிறார்களோ, நானும் இன்றைக்கு உங்கள் மூலமாக போராட்ட களத்தில் இருக்க நீங்கள்லாம் சீக்கிரம் அதை முடித்துவிட்டு உங்கள் ஊருக்கு நீங்கள் செல்லுங்கள். உங்கள் அனைவருக்குமே ஒரு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பொங்கல் வாழ்த்துக்கள் என்பது இதோடு நிறுத்தி விடாமல் தொடர்ந்து உங்களுக்கு செய்ய வேண்டியதை இந்த அரசாங்கம் செய்யும் என்கிற உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் 15,000 ஆக்குறோம். 12 வருஷமா, மோர் தென் 12 வருஷமா மே மாசம் சேலரி, 15 வருஷமா மே மாசங்கிறது சேலரி எல்லாம் வந்து வருஷத்துக்கு 11 மாசம் தான் உங்களுக்கு சேலரியே. பட் இருந்தாலும் அதையும் கிடையாது, அந்த ஒரு மாசம் மட்டும் நாங்கள் எப்படி எங்களால் குடும்பத்தை நடத்த முடியும் என்று தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளாகவே எங்கிட்ட அவங்க வைத்த கோரிக்கை தான். ஸோ அதையும் இப்போ கன்சிடர் பண்ணுறதுக்கு விதமாக அந்த மே மாதம் அவர்களுக்கு வந்து அன்னைக்கு என்னதான் அது லீவ் மாசமாக இருந்தது என்று சொன்னோம், அந்த மே மாசமும் அவர்களுக்கு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக குறைந்தபட்சமாக ஒரு 10,000 ரூபாய் 75%